எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதாவது 2013ஆம் வருடம் நடைபெற்ற ஜெனரல் தமிழ். இது நம்ம பார்க்க போகிறோம். இதான் டெஸ்ட் நம்பர் 1, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 1. இப்போ 12ஆம் தேதி எக்ஸாமு. அதனால் ஒரு கிளான்ஸ் அனைத்து விதமான ஓல்டு பேப்பரை ஜெனரல் தமிழ் பார்த்துருவோம் முதல்ல. அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு போயிடுவோம். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை போல. இலக்கண குறிப்பறிதல் பண்புத்தொகை அல்லாதது மலர்ச்சேவடி. மீதியெல்லாம் பாருங்கள். நெடுந்தேர், செங்கோல், கருங்குரங்கு இதெல்லாம் பண்புத்தொகை. கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை பண்பு பெயர். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இதில் நடலைக்கு இணையான ஆங்கில சொல் அஃப்ளிக்ஷன். அடுத்த கேள்வி. ஆதிரையான் என்ற பெயர் சொல்லின் வகை காலப்பெயர். அடுத்து இழுக்கலுடை உளி ஊற்றுக்கோளற்றோ ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஊற்றுக்கோ என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில பதம் ஸ்டாஃப். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இலக்கியா புத்தாடை அணிந்தாள். அடுத்து திருவிக்கா இயற்றிய பொதுவுடைமை வேட்டல் எனும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 430. பொதுமை வேட்டலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. பாருங்க, இதில் உள்ள கேள்விகளை நீங்கள் பார்த்தாவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக தான் கேட்பாங்க. சில கேள்விகள் அப்படியே வரத்துக்கு சான்சஸ் அதிகம். தளி இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் உளவு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அவன் கவினன் அல்லன். ஞானப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை தூதுவளை. தூதுவளை ஞானப்பச்சிலை. வினைத்தொகை சூழ்கழல். தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிறந்தார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்படும் நூல் திருக்கோவையார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக திருக்கோவையார். பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை கலித்தாளிசை. கலித்தாளிசை. பொறுத்துக. களவழி 40 புறப்பொருள். முதுமொழி காஞ்சி நிலையாமை நாலடியார் வேளாண் வேதம் ஏழாதி 6 மருந்து. இது ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால் தன்வினை. பொருந்தாத தொடர் அஞ்சாமை துஞ்சாமை. காமராஜர் பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்மை என்பது பண்பு பெயர். பாருங்க, இது அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார்? நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் இளங்கோவடிகள். நூல் சிலப்பதிகாரம்.
மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார். கம்பருக்கு கம்பராமாயணம். அடுத்து தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? வினாவிற்குரிய விடை தேவநேய பாவாணர். நிகண்டுகளில் மிக பழமையானது சேந்தன் நிவாகரம். சேந்தன் திவாகரம், மன்னிக்கவும், சேந்தன் திவாகரம். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள். ஓ அப்படின்னா நீர் தாங்கும் பலகை. மா திருமகள். கா சோலை. தீ அப்படின்னா கோபம். அடுத்து முருகு பொருணராறு பொருணாறு பானிரண்டு முல்லை. பானிரண்டு என்ற தொடரில் குறிக்கப்படும் நூல்கள் சிறுபானாற்றுப்படை, பெருபானாற்றுப்படை. அடுத்து அகராதி எனும் சொல்லை முதலாக கையாண்டவர் திருமூலர். அப்போ திருமூலர் நூல் திருமந்திரம். வீரமாமுனிவர் தேம்பாவணி. தேவாரம் திருநாவுக்கரசர். அடுத்து கலை சொற்கள் பாருங்க. ஃபேன்ஃபேர் எக்கால முழக்கம். ஃபேங்கல் நாகரிகம். ஃபேன்டைல் வீட்டுப்புறா. ஃபேசில் இணக்கமுள்ள. ஆப்ஷன் ஏ. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1886. அடுத்து வருக வியங்கோல் வினைமுற்று விகுதி. கா இயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று. பொருந்தாத தொடர். பரணி 100 தாளிசைகள் என்பது பொருந்தாத தொடர். மீதியெல்லாம் பாருங்க. களம்பகம் 18, பருவங்கள் 10, சிற்றிலக்கியம் 96. பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை. வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே. பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல் மடு. சித்துகளின் எண்ணிக்கை 8. அடி வரையறை இது வந்து ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு சரியான விடை இது வந்து 500. இது தனித்தனியாக கேட்பாங்க, இங்கே ஒட்டுக்க கேட்டுறாங்க. குறுந்தொகை 4 8 9 12. நற்றிணை கடைசியாக அகநானூறு. அப்போ 3 6 500, 4 8 குறுந்தொகை, 9 12 நற்றிணை, 13 31 அகநானூறு. அடுத்து தன்வினையை தேர்ந்து எழுதுக. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். பொறுத்துக. பேதையர் நட்பு தேய்பிறை. பண்புடையர் தொடர்பு நலில்தோறும். அறிவுடையார் நட்பு வளர்பிறை. இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இளந்தக்கை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 38வது. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கிணையென தொடர்ந்து காப்ப. இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை கற்பும் அருளும். அடுத்து வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் சூசையப்பர். வளன்னா சூசையப்பர், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். ஆழி, ஆர்கலி, பவ்வம். தமிழுக்கு கதி. இராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். அடுத்து பொறுத்துக. கண் வனப்பு கண்ணோட்டம். என் வனப்பு இத்துணையாம். பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல். கால் வனப்பு
செல்லாமை. ஆப்ஷன் ஏ. ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல். ஐஞ்சிறுகாப்பியம் இவற்றுள் பொருந்தாதது ராவணகாவியம். மீதிலாம் பாருங்க. உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், அதே மாதிரி சூளாமணி, இதெல்லாம் ஐஞ்சிறுகாப்பியம். அடுத்து பொறுத்துக. புல்னா அன்னம், குளவு விளங்கும், மேழி கலப்பை, ஒல்லை விரைவு. ஆப்ஷன் சி. பொருந்தா சொல் மிஸ்லே, தவறான சொல் என்பது இதில் பொருந்தாதது. வாழ்த்துவோம், வாழ்த்து வேர்ச்சொல். அடுத்து பாருங்க. பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணை. வே சீலை. இந்துனா நிலவு, பொருள் தரும் சொல். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் மு வரதராசனார். அடுத்து பாருங்க. மரபு சொல் மயில்னா அகவும், களிறு பிளிரும், ஆந்தை அலரும், ஆந்தை அலரும், காகம் கரையும். இப்போ மயிலுக்கு அகவும். இப்போ இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டி. வந்தான் எனும் வினைமுற்று வந்தவன் என வினையாளனின் பெயராய் வரும். ஆசிரியப்பாவின் ஈற்று சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. தித்திக்குந் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எதுகையும் மோனையும் வந்துள்ளன. பாருங்க. அகர வரிசைப்படி ஒரு 2-3 கேள்வி கேட்பாங்க. தரங்கம், திட்பம், தையல், தோடு. இந்த மாதிரி நூலும் நூலாசிரியரும் கேட்பாங்க. உமரப்புலவர் முதுமொழி மாலை, கம்பர் சிலை 70, திருத்தக்க தேவர் நரிவிருத்தம், வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். ஆப்ஷன் பி. தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், இதெல்லாம் வீரமாமுனிவர். உருமிடத் துதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. உருமிடத் துதவா உவர்நிலம் புறநானூறு. திருவிக எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்? தேசபக்தன். அடுத்து பொறு எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர்? பொறுத்தவர், பொறுத்தவர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு, தாயுமானவர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு, தாயுமானவர். பாருங்க. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாதது அடி இயைபு. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? 1946. கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார். அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார்? சொத்துரிமை. திருவிக பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்பொழுது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. துல்லம்னா தண்டலம். அடுத்து கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. பாருங்க. எடு எனும் வேர்ச்சொல்லில் வினையச்சம் எடுத்து. ஞால் என்பதற்கு தொங்குதல் என்பது பொருள். வள்ளுவனை பெற்றதாட் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் பாரதிதாசன். அன்புல இனி நாம் ஐவர் உளரானோம். விடைக்கேற்ற வினா எதனால் ஐவரானார்கள்?
தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொணர்ந்தவர் வீரமாமுனிவர். இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆசுகவி காளமேகப் புலவர். இவரோட இயற்பெயர் வரதன். சுப்பிரமணி, பாரதியாருக்கு சுப்பிரமணியம் இயற்பெயர். அடுத்து தவறான கூற்று சி. கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தை எச்சே கிருஷ்ணப்பிள்ளை. மீதியெல்லாம் பாருங்க. மானிடவர்க்கு என்று பேச்சுபடில் வாழகில்லேன் ஆண்டாள். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் குலசேகர ஆழ்வார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி மாணிக்க வாசகர். ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ளேயே சொல். ஊன்னா ஊனா ஊன், ஐனா தலைவன், நோனா துன்புறு, தேனா கடவுள். ஆப்ஷன் பி. பாருங்க. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம், குண்டலகேசி சொற்போர் காப்பியம். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. திரும்ப ரிப்பீட்டடாக கூட கேட்பாங்க. சரஸ்வதி என்ற சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர்? வல்லாரை கீரை. தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம். கேம்பர்னா கற்பூரம். சிட் சலசலப்பு, சோஸ் கலவரம், கேனாட் பொய்க்கதை. ஆப்ஷன் டி. நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் மனோன்மணியம். இதை இயற்றினவர் சுந்தரம் பிள்ளை. சுந்தரம் பிள்ளை. பாஞ்சாலி சபதம் பாரதியார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். ஓகே. அடுத்து மருகி என்பது யாரை குறிக்கும்? மருமகள். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பேசும் நூல் குயில் பாட்டு. புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர். அன்பு ஈனும் உயிர்நிலை. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அன்பின் வழியது உயிர்நிலை. ஆப்ஷன் பி. கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை 96. பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் தேவாரம். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பொருந்தாத தொடரை கண்டறி, தீதும் நன்றும் பிறதர வாரா. தேரா மன்னா செப்புவது உடையேன் கண்ணகி, தீயும் கொள்ளா தீவினை யாட்டியேன் ஆதிரை. சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக மணிமேகலை. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் கோவலன். ஆப்ஷன் ஏ. 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். சேக்கிலார். பொருத்தமான பழமொழி கற்றாரை கற்றாரே காமுறுவர், பாம்பறியும் பாம்பின் கால். செலுங்கனி தீஞ்சுவை. சொற்றொடரை சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. இதை அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முடுகினன் நிறுத்தினான், வையகமெல்லாம் யமதென்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் பாண்டியன். சரியானவற்றை காண்க. நீ கூட்டல் ஐ நின்னை, நீ கூட்டல் அது நினது. அப்போ 1 2 மட்டும் சரி.
உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. காத்திருத்தல். பெயர் சொல்லின் வகையறிதல். சினை பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. முக்கண். மணக்குகை இலக்கண குறிப்பு. உருவகம். உருவேனில் இலக்கண குறிப்பு. உரிச்சொல் தொடர். கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது? சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். சரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2013, அதாவது 2013க்கான ஜென்ரல் தமிழ் பேப்பர். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.